إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد. ஒரு கண்ணியமிக்க சபையிலே அல்லாஹு தாலா உங்களை என்னையும் எவ்வளவு வேலை பளுக்களுக்கும் மத்தியிலும் இந்த இடத்தில் அல்லாஹினுடைய வார்த்தையை கேட்டு அதிலே சொல்லப்படுகின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இன்று இருக்கக்கூடிய மதங்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய மதத்தை தவிர்த்து ஏனைய மதங்கள் இன்று மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களும் இன்று மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. மதங்கள் என்று இல்லாமல் நாஸ்திகர் என்றும் ஒரு சாரார் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் எங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் பிறந்தது எங்களுக்கு அல்லாஹு தாலா செய்த ஒரு நியாமத். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஏனைய மதங்களை விட அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அல்லாஹ்வினால் பொருந்து கொள்ளப்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில், ஒரு தூய்மையான மார்க்கத்தில் நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரத்துக்கு முன்னாடி நிறைய தூதர்மார்கள் வந்தாங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு தூதர்மார் அனுப்பப்பட்டாங்க. அவர்களும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களிடத்திலும் அல்லாஹ்வினுடைய வேதம் இறங்கியது. ஆனால் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதமாக இருப்பதுன்னு சொல்லி சொன்னால் அது இஸ்லாமிய மதமாக இருக்கிறது. ஏனென்னு சொல்லி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரத்துக்கு முன்னாடி வந்த அந்த தூதர்மார்களுக்கு அல்லாஹ் விரக்கி வைக்கப்பட்ட அந்த வேதமானது அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய வார்த்தைகள் மனோ இச்சைகள் அதற்குள் உட்புகுத்தப்பட்டதால் இன்று அது புனிதமான ஒரு வேதமாக இல்லை. ஆனால் இந்த குர்ஆனுங்கிறது எப்போ அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தானோ அப்போதில் இருந்து ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், தன்னுடைய இபாதத் விஷயங்கள் மட்டுமல்ல ஏனைய விடயங்களில் இருந்தும் ஒரு முஃமின் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் எவ்வாறெல்லாம் அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான நடைமுறையை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தருகிறது. அல்லாஹு தாலா ஒன்றை கட்டளை இடுவான், தொழுங்கள், நோம்பு பிடியுங்கள் என்று கட்டளை மூலம் எங்களுக்கு விதித்திருக்கிறான். இன்னொன்று, இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், இதை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹு தாலா 2 முறைகளை என்ன செய்கிறான், எங்களுக்கு அழகான ஒரு படிப்பினையை சொல்லித்தாரான். எனவே ஒரு முஸ்லிமுக்கு தேவையான பரிபூரணமான அனைத்து விடயங்களும் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் அல்லாத ஏனைய மதத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பின்பற்றுவோமானால் அது அல்லாஹ்வினால் எங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹு தாலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, யார் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக எடுத்துக்கொள்கிறாரோ ஃபலை யுக்பலு மின், அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாம் இல்லாததை நாங்கள் மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்விடத்தில் பொருந்து கொள்ளப்பட்டதல்ல. மேலும் குறிப்பாக்கி அல்லாஹு தாலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான், ஃபலா தத்தஹிது அவுலியா ஃபலா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, நீங்கள் யஹூதிகளையோ நசாராக்களையோ அவுலியாவாக, இறை நேசகர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லாஹு தாலா குறிப்பாக்கி சொல்கிறான். இது மட்டும் இல்லை, அல்லாஹினுடைய திருமறையில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாகவும் சொல்கிறான், வழிகட்ட எந்த கூட்டத்தினுடைய மனோ இச்சையை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை.
ஃபலா தத்தபிஉ அஹ்வாஅ கௌமின் கத் ضல்லூ மின் கபில். உங்களுக்கு முன்னர், இதற்கு முன்னர் இருந்த வழிகட்ட எந்த கூட்டத்தினுடைய மனோ இச்சையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளை வந்துட்டு. ஏன்? இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிமுறையை காட்டியிருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து, அக்கீகா கொடுக்கிற விஷயத்தில் இருந்து, மரணிக்கும் போது அவன் எப்படி குளிப்பாட்டப்பட வேண்டும், எப்படி கபனிடப்பட வேண்டும், எவ்வாறு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற வரைக்குமான நடைமுறையை எங்களுடைய குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. திருமண விடயமாக இருக்கட்டும், விவாகரத்து செய்யக்கூடிய விடயமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், கடன் வாங்குகிறோம், இப்படி இபாதத்தில் ஆரம்பித்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுறான். இதை எங்களுக்கு அழகான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து இந்த முஸ்லிம் உம்மத்துக்கே இறுதி நாள் வரைக்கும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்றவர் தான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை, எங்களுடைய ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நடைமுறை காட்டி கொடுத்த இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அந்நியர்களை நாங்கள் பின்பற்றுவது எங்களுக்கு அனுமதியாகாது, இதையும் தன்னுடைய வாழ்க்கையில் அழகான முறையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார். இது எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வார நேரம், ஆரம்ப காலகட்டத்தில் முதலாவதாக கிபிலாவாக அவங்க எடுத்துக்கொண்டது எது? பைத்துல் மக்தஸ். முதலாவது பைத்துல் மக்தஸ் தான் என்ன செஞ்சாங்க? கிபிலாவாக வணங்கினாங்க. ரசூலுல்லாஹ் வணங்குறத போல அதுக்கு முன்னர் இருந்த மூசா நபியினுடைய சமுதாயம் அதைத்தான் கிபிலாவாக எடுத்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு இதில் விருப்பம் இல்லை. ஏன்? அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட மனிதர்கள் அந்த சமூகமும் கிபிலாவாக எதை எடுத்துக்கொண்டார்கள்? பைத்துல் மக்தஸை எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவர்கள் செய்வதை போல நாங்கள் செய்வது எங்களுக்கு ஆகுமானது அல்ல. அதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதில் ஹராமின் பால் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். கஅபாவை எங்களுக்கு கிபிலாவாக ஆக்கினான். அப்போ ஆரம்பிக்குது தொழுகையில் ரசூல் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இந்த அந்நியர்களுக்கு மாறு செய்வதை எங்கே ஆரம்பிக்கிறான்? தொழுகையிலே முதலாவதாக அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா அந்நியர்களுக்கு மாறு செய்வதே எங்களுக்கு மார்க்கமாக்கி விட்டான். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை முடியை வாருவது கூட அந்நியர்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது. வளமையாக என்ன செய்வாங்க? முடி அவங்க வாரத்தை போல தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்நியர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இரண்டாக பிளந்து அங்களையும் இங்களையும் வாழ்ந்தாங்க. நாங்கள் யோசிக்கலாம், இது ஒரு சாதாரணமான விஷயம், முடி வாருறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் ஏன் ரசூலுல்லாஹ் இதிலேயும் நுணுக்கமாக இருந்தாங்க? ஒரு முஸ்லிம் வெளி தோற்றத்தில் கூட என்ன செய்ய வேண்டும்? அந்நியர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது என்கின்ற ஒரு நுணுக்கமான ஒரு செய்தியை அதிலே விட்டு சென்றிருக்கிறார். சுபஹானல்லாஹ். முஸ்லிம் சொல்லி சொன்னால் அவனை வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது கூட அவன் அந்நியர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது. அழகான ஒரு வழிமுறை. இது மட்டுமல்ல, ஆடை விஷயத்திலும் கூட எங்களுக்கு ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்றைக்கு அதிகமாக என்ன செய்கிறல்ல, அதை பற்றி யோசிக்கிறல்ல, சிந்திக்க மாட்டோம். உடுப்பு எடுக்கிறது வளமை. நாங்கள் எல்லாரும் உடுப்பு எடுக்கிறது வளமை. எப்படி நாங்கள் வாங்குவோம்? எங்களுக்கு அந்த நிறம் பிடிச்சிருக்கா, அந்த உடுப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுக்கிறது தான் எங்களுடைய வளமை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட கதைச்சிக்கிற நேரம் ஒரு சஹாபி தோழர் வாரார். அவர் அணிஞ்சு வந்த ஆடை காவி நிற ஆடை. ரசூலுல்லாஹ் உடனே பார்த்துட்டு சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹி மின் சியாபில் குஃபார். இந்த ஆடை காபிர்களுடைய ஆடையிலிருந்தும் இருக்கிறது. ஃபலா தல்பஸ்ஹா,
அதை நீங்கள் அணிய வேண்டாம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்தது சஹாபி. அந்த காலத்தில் அவங்களுக்கு உடுப்பு கிடைக்கிறதே கஷ்டமான ஒரு விடயம். அதுவும் ஒரு சஹாபி. அவருடைய எண்ணமும் என்ன? அந்நியர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இது காபிர்களுக்குரிய ஒரு ஆடை, இதை நீங்கள் அணியாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? எங்களுடைய ஆடைகள் எவ்வாறு இருக்கிறது? நாங்கள் வளமையாக ஆடை உடுக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய வளமையான ஆடை வெளியில் போகிறோண்டா ஹபாய் போடுவோம், உள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் ஷல்வார் ஒன்று எடுப்போம். அதே மாதிரி ஆண்கள் எடுத்து பாருங்கள், டிஷர்ட், ட்ரௌசர், ஷர்ட். எங்கே நாங்கள் தவறு விடுறோம்னு சொன்னால் இது எங்களுடைய வளமையான ஆடை, நாங்கள் வளமையாக போடுறது. ஒரு திருமணம் என்று வந்துட்டேன்னு சொல்லிச்சேன்னா, திருமணம் ஒன்று வந்துட்டேன்னு சொல்லிச்சேன்னா மாப்பிள்ளைன்னா என்ன, கோட் போட்டு தான் ஆகணும். பொண்ணுன்னு சொல்லிச்சேன்னா பெரிய ஃப்ராக் போட்டு தான் ஆகணும். இது எங்கேருந்து வந்த கலாச்சாரம்? மேற்கத்தியர்களிலிருந்து வந்தது. அவங்க தான் வளமையாக என்ன செய்வாங்க? ஆஃபீஸுக்கு போகிறேன்டா கோட் போடுவாங்க, வெளியில் ஒரு மீட்டிங்கண்டா கோட் போடுவாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரம். இன்று நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? கோட் போடலைன்னா மாப்பிள்ளைன்னு தெரியாது இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில். சுபஹானல்லாஹ், மேற்கத்தியர்களுடைய கலாச்சாரத்தை இன்றைக்கி நாங்கள் பின்பற்றி கிடைக்கும். ரசூலுல்லாஹ் முடிவாரத்திலேயே அவங்க அப்படி யோசித்தாங்கன்னு சொன்னால் இன்று எங்களுடைய சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது? நஊது பில்லாஹி மின்ஹா. எந்த அளவுக்கு இந்த மோகம் எங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் யாருக்கு இறங்கியதோ அப்படிப்பட்ட ஒரு செயலை சர்வசாதாரணமாக எங்களுடைய இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட ஒருவன். மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு நரகம்தான். அல்லாஹ்வினுடைய சாபம் அவனுக்கு இறங்கிட்டு. அப்படிப்பட்ட ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு சபதம் இடுகிறார். வல ஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் திட்டமாக ஏவுவேன். ஃபல் யுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வினுடைய படைப்பிலே அவர்கள் கை வைப்பார்கள். இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? திருமண வீடுகளில் பொண்ணு சொன்னால் ஒரு கிழமைக்கு முந்தையே என்ன செஞ்சிடுவோம்? பியூட்டி பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிறோம். என்ன செய்கிறாங்க? அங்கே இமையை ஷேப் பண்ணுறதுல இருந்து முகத்தை வெள்ளையாக்குறதுல இருந்து எல்லாமே நடக்குது. அனைத்தும் அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல். நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கி நாங்கள் அதை சிந்திக்கிறல்ல. எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த படைப்பில் அவன் எங்களுக்கு அருளிய இந்த நியமத்தில் நாங்கள் திருப்தி அடையாத உள்ளங்களாக இருக்கிறோம். கண்ணால் இருந்துச்சு, ஒரு பெண்ணு சொன்னால் அழகாக இருக்கிறது அவசியம்தான். ஆனால் அப்போ நாங்கள் மஞ்சள் போட்ட காலம் போய் வயதானவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், கண்ணால் பெண்கள் என்ன செஞ்சாங்க? மஞ்சள் போட்டாங்க. அது உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு, அழகையும் கொடுத்துச்சு. அதற்கு பிறகு வந்த காலங்கள் க்ரீம். ஃபேர் அண்ட் லவ்லியில் ஆரம்பித்தது, இன்றைக்கி க்ளோவ் அண்ட் லவ்லி என்று பல க்ரீம்கள் உருவாகிச்சு. அப்போ இருந்த அந்த க்ரீமை போட்டால் மாதக்கணக்கு எடுக்கும், மாதங்கள் எடுக்கும் வெள்ளையாகிறதுக்கு. கொஞ்ச காலம் போய் ஒரு கிழமையில் வெள்ளையாகிற ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட்னு ஒரு க்ரீம் வந்துச்சு, கொரியன்னு க்ரீம் வந்துச்சு. அது வரைக்கும் எங்களோட பெண்களால் காத்துட்டு இருக்க இயலாது. இன்னும் கொஞ்சம் கட்டம் போய் மருத்துவத்தின் பால் போனாங்க, டெப்லெட்டுகள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இன்ஜெக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்? க்ரீம் போட்டால் க்ரீம் போடுற இடம் மட்டும்தான் வெள்ளையாகும். உடம்பு முழுக்க வெள்ளையாக்கணும்னா என்ன செய்யணும்? டெப்லெட் போடணும், அப்படி இல்லைன்னா இன்ஜெக்ஷன். இன்றைக்கி மேற்கத்தியர்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. முகத்தில் ஒரு இடம் எங்களுக்கு சரியா இல்லை, என்னுடைய மூக்கு சரியா இல்லை, கண் சரியா இல்லை, வாய் சரியா இல்லைன்னு சொல்லிச்சேன்னா அதை அழகுபடுத்துறதுக்கு தேவையில்லாத பகுதிகளை வெட்டி இன்றைக்கி சர்ஜரி நடக்குது. நஊது பில்லாஹி மின்ஹா.
இது அனைத்தும் அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கிய அந்த சமுதாயத்தினுடைய செயல். அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலா. ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்குமாறு ஏவக்கூடிய பெண்ணையும் அல்லாஹு தஆலா சபித்திருக்கிறான். இன்றைக்கு மேற்கத்தியர்கள் எந்த அளவுக்கு உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆரம்ப கட்டத்தில் வூல்லையும் கிளிப்பிலையும் பொய்முடிகளை வச்சு அவங்க தன்னுடைய முடியை வந்துட்டு நீளமாக காட்டிக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு மொத்தமாகவே என்ன செஞ்சாங்க, எங்களுடைய முடியை மறைச்சி விக்குகள் யூஸ் பண்ணாங்க. இப்போ மிஷின் வந்துடுச்சு புதுசாக. முடி இல்லாத இடத்துல அது ஸ்ப்ரே அடித்தோம்னு சொல்லிச்சேன்னா உடனே முடி வருது. இந்த அளவுக்கு அவங்களுடைய நாலேஜ் வளர்ந்துட்டு, நவீனம் வளர்ந்து விட்டது. நாங்கள் யாரை பின்பற்றுறோம்? இந்து கலாச்சாரத்தை. இந்துக்கள் எங்கள் இடத்துல இருக்கிறதால ஒருவேளை நாங்கள் பின்பற்றோமோ என்னவோ தெரியாது. அவர்கள் இருந்தால், கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிச்சேன்னா அவங்களுடைய இதுவும் எங்களுக்குள்ளே தாக்கம் செலுத்திடும். அந்த அளவுக்கு தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்து கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணுன்னு சொல்லிச்சேன்னா திருமணத்தில் என்ன செய்வாங்க, தன்னுடைய முடியை நீளமாக காட்டுறதுக்காகவே ஜடை வைப்பாங்க. அவட முடி உண்மையிலே சிறியதாகவும் இருக்கலாம், நீளமானதாகவும் இருக்கலாம். ஆனால் அது அவங்களுடைய கலாச்சாரம். ஒரு பொண்ணுன்னு சொல்லிச்சேன்னா அவள் திருமண நாளில் அவட முடி நீளமாக இருக்கணும் என்று காட்டுறதுக்காகவே. இன்றைக்கி நாங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். எப்படி? ஷோலை சுற்றுறோம், உள்ளுக்கோ கிளிப்பையோ பெரிய வூலையோ இன்றைக்கி டவல் சுற்றி தன்னுடைய முடியை பெருசாக காட்டுற அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் வந்துட்டு, அவங்க ஜடை வச்சு என்ன செய்கிறாங்க, முடியை பெருசாக காட்டுறாங்க. நாங்கள் உள்ளுக்கு வேறு ஏதாவது வச்சு முடியை பெருசாக காட்டுறோம். சுபஹான் அல்லாஹ், இன்றைக்கு பொன் என்ற பெயரில் அதிகமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பாவமான காரியங்கள். முன்ன கொஞ்சம் சுற்றினாங்க, சரி முகத்தை மட்டும்தான் காட்டுறாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி காதையும் காட்ட வேண்டிய நிலைமை. இன்றைக்கி ஓயல் படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமில் தான் காது காட்டணுங்கிறது எங்களுடைய நாட்டு சட்டம். திருமணத்தில் காது காட்டணுங்கிறது என்ன சட்டம்? இன்றைக்கி ஃபேஷன் ஸ்டைல். ஏன் காதில் போட்டு இருக்கக்கூடியது வெளியில் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி முஸ்லீம்களுடைய திருமணங்கள் நடக்கிறது, பொண்ணை பார்த்தா முஸ்லீமா இல்லையான்னு தெரியாது. இங்கே மட்டும் ஷோல், தலையில் இல்லை. நஊது பில்லாஹி மின்ஹா. இஸ்லாமிய சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின வழிமுறை எங்கே? எங்களுடைய வழிகள் எதை நோக்கி போகிறது? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நாங்கள் பின்பற்றத்துக்கு காரணம் என்ன? எங்களுடைய இந்த நிஅமத், அல்லாஹினுடைய இந்த நிஅமத்தில் நாங்கள் திருப்தி காணலை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை நாங்கள் மிக அழகான படைப்பில் படைத்திருக்கிறோம். அழகான படைப்பின்னு சொல்லலை அல்லாஹ், மிக அழகான படைப்பில் படைத்திருக்கிறோம்னு சொல்கிறான். ஆனால் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த படைப்பில் நாங்கள் திருப்தி காணவில்லை. அந்நியர்களை பார்த்து அவர்களை போன்று நாங்கள் நடக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். எந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுக்குள்ள இது தாக்கம் செலுத்தியிருக்கேன்னு சொல்லி சொன்னால், முடி நீளமாக இருக்கிறவங்க வெட்ட தோங்குறாங்க, முடி இல்லாதவங்க வளர்க்க தோங்குறாங்க. அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான் என்று சொல்லி சொன்னால் அவன் எனக்கு தேர்வு செய்து தந்தது. இந்த உடம்பு, இந்த உடல், என்னுடைய இந்த தோற்றம் யார் எனக்கு தேர்வு செய்தது? என்னுடைய ரப்பு எனக்கு தந்தது. அதில் மாற்றம் செய்வதற்கு எங்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? பெண்களாகிய நாங்கள் அல்லாஹ் நாடிய சிலரை தவிர முடிய ஸ்டைலுக்காக வெட்டுறது. இன்றைக்கி ஸ்டெப்ஸ் கட், கெப் கட்டுன்னு சொல்லி பெண்களுக்கு அதிகமான கட்டுகள்.
அதே போல் இன்னும் கொஞ்சம் சில சாரார் என்ன செய்கிறாங்க, முடியை வளர்க்கணும் என்று ஆசைப்படுறாங்க. வளர்க்குறது பாவம் இல்லை, அனுமதியான விஷயம்தான். பெண்களுக்கு முடி இருந்தால் அழகுதான். ஆனால் இதை வளர்க்குறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மூலிகையால் செய்யப்பட்ட நிறைய ஒயில்கள் என்ன செய்யுது, வருகுது. அதை நாங்கள் பயன்படுத்துறதுல எங்களுக்கு தடை இல்லை. ஆனால் இன்றைக்கி ரெபிட் ஆயில் என்னப்பட்ட ஒன்று என்ன செய்யுது, பிரபல்யமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெபிட் ஆயிலுங்கிறது போட்ட உடனே என்ன செய்யுமா, கொஞ்ச நாள்லேயே முடி வேகமாக வளருது. இது முடி வேகமாக வளருதுங்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது பயன்படுத்த முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள்ளே வரலை. ரெபிட் ஆயில் பயன்படுத்துவது ஹராம், தெளிவான ஹராம். எங்களால் பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது? எதால் செய்யப்படுது? முயலினுடைய இரத்தத்தால் செய்யப்படுகிறது. முயலை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து அதில் ஒரு துணியை போட்டு என்ன செய்கிறாங்க, நல்லா ஊற வைக்கிறாங்க. அந்த இரத்தமெல்லாம் அந்த துணியில் போய் சேர்கிற அளவுக்கு அதை ஒரு 15-16 நாள் காய வச்சு இனல்ல எண்ணெய் காய்ச்சி அதுக்குள்ளே அதை போட்டு வாரதான் இந்த ரெபிட் ஆயில். தெளிவான ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா வேதம் அறிவிக்கிறான், குல் நபியே உன்னுடைய உம்மத்துக்கு நீ கூறுவீராக, லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமின் யத்அமுஹு. ஒரு மனிதர் சாப்பிடக்கூடிய ஒரு மனிதருக்கு எதையும் நான் ஹராமாக பெறவில்லை, இல்லா ஐயக்கூன மைத்தா. விதிவிலக்காக்குறாங்க. எங்களுக்கு எல்லாமே ஹலால், எதை தவிர ஐயக்கூன மைத்தா, மரணித்தவைகளை தவிர. அவு தமன் மஸ்ஃபூஹன், ஓட்டப்பட்ட இரத்தத்தை தவிர. அவு லஹ்ம ஹின்சீர், பன்றி இறைச்சியை தவிர. ஃப இன்னஹு ரிஜிசுன், ஏனென்றால் அது கெட்டவை. இதில் நாங்கள் பன்றி இறைச்சி சாப்பிட்றதில்லை, செத்த பிராணியையும் சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருக்கிறோம். எப்படி பன்றி இறைச்சி எங்களுக்கு ஹராமோ அதே போல் ஓட்டப்பட்ட இரத்தமும் எங்களுக்கு ஹராம். சிலர் கேட்குறாங்க, இதை நாங்கள் மருத்துவத்துக்காக செய்ய இயலாதா? எங்களுக்கு முடி இல்லை, அதால் இதை மருந்துக்காக நாங்கள் இதை பூச இயலாதான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லம் யஜ்அல் ஷிஃபாஅக்கும் ஃபீமா ஹர்ரம அலைக்கும். உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட விடயத்தில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக நோய் நிவாரணியை ஆக்கவில்லை. தெளிவான செய்தி. மருந்துக்காகவும் அதை என்ன செய்யலாது, பயன்படுத்த முடியாது. தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எப்படி ஒட்டுமுடி வைக்கக்கூடியவரை அல்லாஹு தஆலா சபிக்கிறானோ அதே போல அல் வாஷிமா வல் முஸ்தௌஷிமா. வாஷிமா என்றால் உடம்பிலே படம் வரையக்கூடியவர்கள், தன்னுடைய உடம்பில் பச்சை குத்தக்கூடியவர்கள். இன்றைக்கி டேட்டோன்னு சொல்லி புதுசாக வந்திருக்குது. இது எங்களுடைய இந்த பகுதிகளில் மிக அரிதான ஒன்று, காண முடியாது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. இன்றைக்கி கலம்புகளில் போய் பாருங்கள், முஸ்லீம் பிள்ளைகளையும் தமிழ் பிள்ளைகளையும் எங்களால் வித்தியாசம் காண இயலாது. ஏன்? கைகளில் டேட்டோ போடுறாங்க, இந்த கழுத்து பகுதியில் டேட்டோ. யாரை பின்பற்றும்? ரசூலுல்லாஹ் எதை எங்களுக்கு வழிகாட்டி தந்தாங்க? இஸ்லாமியர்களாக பிறந்தும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மாறு செய்து கொண்டிருக்கிறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கு கலம்புல நடக்குது, நாளைக்கு எங்களுடைய ஊரில் நடக்கிறதுக்கு அதிக காலம் எடுக்காது. எங்கெங்கேயோ கேள்விப்படுற சம்பவங்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய உறவினர்களுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னர் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கிய ஒரு செயல். அல்லாஹ் இதை செய்ய நாம் இதற்கு பாவம் தருவேன்னு சொல்லி சொல்லலை, சாபம்.
எப்படி ஷைத்தானை அல்லாஹு தாலா சபிக்கப்பட்டவன் ஆக்கினானோ அப்படிப்பட்ட சாபம் அந்த விடயத்தில் இருக்கிறது. நாங்கள் இதை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய மார்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை என்று நாங்கள் இந்த கலிமாவை சொல்கிறோம். இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை. அதே போலதான் அந்நியர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டும், அவர்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது என்பதும் இஸ்லாமில் சொல்லப்பட்ட ஒரு தியரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாங்க. மதீனாக்கு வார நேரம் யகூதிகளும் இருக்காங்க, நசாராக்களும் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விட்டாள். ஒரு பெண் மாதவிலக்கு அடைஞ்சிட்டான்னு சொன்னால் யகூதிகள் என்ன செஞ்சாங்க? மொத்தமாக தள்ளி வச்சாங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சாங்க. ஏன்? அவன் நஜீஸ், அவையோட நாங்கள் பழக இயலாது, பேச முடியாது, ஒன்றா இருந்து சாப்பிட முடியாது. இப்படி அனைத்து விஷயங்களையும் ஓரமாக வச்சாங்க. இங்கே நசாராக்களை பார்த்தா அவங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படி மற்ற நாட்களில் கணவன் மனைவி உறவு கொள்வாங்களோ அதே போல் மாதவிடாய் காலத்திலையும் அனுபவிக்க துவங்கினாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டுக்கும் மாறு செஞ்சாங்க. சுபஹானல்லாஹ். இஸ்னஉ குல்ல ஷை இல்ல நிக்காஹ். நீங்கள் உங்களுடைய மனைவி மாதவிடாயை அடைந்து விட்டார்னு சொன்னால் நீங்கள் எப்படியும் இருக்கலாம், அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம், பேசலாம், ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை நிறைவேற்றலாம். இல்லன் நிக்கா, கணவன் மனைவி உறவு கொள்வதை தவிர. அழகான ஒரு வழிமுறை இது. ஒரு 4 செவத்துக்குள் 2 பேருக்குள் நடக்க வேண்டிய ஒரு விடயம். யாருக்கும் தெரிய போகிறதில்லை. இந்த விஷயத்தில் வேற யாரும் வந்து எங்களை பார்க்க போகிறதும் இல்லை. ஆனால் என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நான் தனிமையில் இருந்தாலும் கூட அந்நியர்களுக்கு நான் ஒப்பாகி விடக்கூடாது என்கிற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு நடைமுறையை எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கி நாங்களே ஒவ்வொரு தொழுகையிலையும் எங்களுக்கு தெரியாமலே ஒரு பிரார்த்தனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பிரார்த்தனை? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்ஹம்து சூரத்து ஓதாம எந்த தொழுகையும் கடந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் எவ்வளோ அழகான ஒரு துஆவை சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, நேரான வழியில் எங்களை வழி நடத்து. எப்படிப்பட்ட வழி? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யார் மீது நீ நிஅமத்களை அள்ளி வணங்கினாயோ அப்படிப்பட்டவர்களுடைய வழிமுறையில் எங்களை வழி நடத்து. 2 பேர் அதில் விதிவிலக்காகிறோம். கைரல் மக்தூபி அலைஹிம். எவர்கள் மீது அல்லாஹினுடைய கோப பார்வை விழுந்ததோ அப்படியானவர்களுடைய வழியை தவிர அவங்களுடைய வழியை எங்களுக்கு பின்பற்ற வச்சிடாது, அவங்களோட வழியை எங்களுக்கு காட்டிடாது. வலல்லாலீன். வழிகெடுக்கக்கூடியவர்களுடைய வழியையும் எங்களுக்கு காட்டிடாது. நீங்கள் வீட்டுக்கு போய் குர்ஆன் எடுத்து தர்ஜுமாவை பாருங்கள். தர்ஜுமாவில் இந்த கோபம் இறக்கப்பட்டவர்கள், அல்லாஹினுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள்னு சொல்லி அதை பிரக்கெட்டில் போட்டிப்பாங்க யூதர்கள் என்று. வலல்லாலின் வழிகெடுக்கக்கூடியவர்கள் என்று போட்டு அது பிரக்கெட்லேயே போட்டிப்பாங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லி. நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்குறோம், யா அல்லாஹ், இந்த யஹூதிகளையும் இந்த நசாராக்களுடைய வழியையும் எங்களுக்கு காட்டி விடாதேன்னு சொல்லி சொல்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் யாரை பின்பற்றி? அதே அந்நியர்களை பின்பற்றுகிறோம். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருடங்களுக்கு முந்தி அந்த சஹாபாக்களுக்கு எச்சரித்தாங்க. லதத்தபிஉன்ன மன் கான கப்லக்கும். உங்களுக்கு முன்னிருந்தவர்களை நீங்கள் திட்டமாக பின்பற்றுவீர்கள். எப்படி?
ஷிபிரன் பி ஷிபிரின், அடி அடியாக, திராஎன் பி திராஇன், முலம் மூலமாக நீங்கள் பின்பற்றுவீங்க, ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை யார சொல்லலா, யஹூதி நசாராக்களையா? நீங்கள் சொல்கிறது யாரு? இந்த முஸ்லீம் சமுதாயம் யஹூதி நசாராக்களையா பின்பற்றுவாங்க? ஃபமன் ரசூலா சொல்கிறாங்க, வேற யாரு? அவங்கள தான் பின்பற்றுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. லவ் தஹலு ஹுஜுர ரப்பின், அவர்கள் அந்த யஹூதி நசாராக்கள் ஒரு உடம்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் கூட ஃபத்தபிஅத்துமூஹும், அவர்களை நீங்கள் பின்பற்றி செல்வீர்கள். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுடைய ஆடை அணிகின்ற விடயமாக இருக்கட்டும், முடி வெட்டக்கூடிய விடயமாக இருக்கட்டும், அனைத்து விடயத்திலும் யாரை பின்பற்றுறாங்க? எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம். யாரை பின்பற்ற வேண்டாம் என்று அன்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு எச்சரித்தாங்களோ அது இன்றைக்கு ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை மென்மேலும் பாதுகாக்கணும். அவர்கள் அல்லாஹினுடைய சாபத்துக்குரியவர்கள். எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் எதை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் தொழும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான வழிமுறையை காட்டித்தாராங்க. அந்நியர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போகும்போது அவங்களுடைய பாதணிகளை கழட்டி வைப்பாங்க. ஏன்? அந்த இடத்துக்கு அவங்க கண்ணியம் கொடுக்கறதாக நினச்சி என்ன செய்கிறாங்க? பாதணியை கழட்டி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய பாதணியில் அசுத்தம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த பாதணியோட தொழுது கொள்ளுங்கள். அந்த விடயத்தில் கூட நாங்கள் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லா விடயத்திலையும் யாரை பின்பற்றோம்? அந்நியர்களைத்தான் பின்பற்றோம். இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்தில் மார்க்கம் என்ற பெயரில் நிறைய விஷயங்கள் உருவாகிட்டு. எந்த அளவுக்கு? இன்றைக்கி மஸ்ஜிதுகளில் நிறைய பேர் சேர்ந்து கை கோர்த்து திக்ர் செய்கிறோம் என்ற பெயரில் என்ன செய்கிறாங்க? பாட்டு மட்டும்தான் போடலை, மற்ற எல்லாம் நடக்குது. மஸ்ஜிதில் அல்லாஹை வணங்கக்கூடிய இந்த மஸ்ஜிதில் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? திக்ர் என்ற பெயரில் ஆடிக்கி இருக்காங்க. உண்மையிலே திக்ரண்டா என்ன? நாங்கள் ஒரு இடத்துல இருந்து அல்லாஹ்வை நினச்சி நாங்கள் செய்த பாவத்துக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ரசூலுல்லாஹ் எந்த துஆக்கள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்களோ அதை நாங்கள் ஓதுறோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் திக்ர். அல்லாஹ்வை நாங்கள் நினைவு கூறுறது. அது மட்டுமா? இன்றைக்கி பாபாக்கள்னு சொல்லி வெட்டுக்குத்து நடத்துகிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்துக்களுடைய கலாச்சாரம். அவங்களுடைய தெய்வத்துக்காக, அவர்கள் தெய்வம் என்று வணங்கக்கூடிய அவங்க தெய்வங்களுக்காக என்ன செய்கிறாங்க? தன்னையே அர்ப்பணித்து என்ன செய்கிறாங்களாம்? அவங்க வணக்கம் செலுத்துகிறாங்க. தீ மிதிக்கிறாங்க, தன்னுடைய நாக்கில் வந்துட்டு வேலை குத்துறாங்க, உடம்புகளில் கொலைக்குகள் போட்டு தன்னுடைய உடம்புகளில் அந்த காயம் ஏற்படுற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய வணக்கத்தை செய்கிறாங்க. இது அவர்களுடைய மூட நம்பிக்கை. அதை இன்றைக்கு வெட்டுக்குத்துன்னு சொல்லி எங்களுடைய சமுதாயம் பின்பற்றிக்கு வருது. எங்களை கஷ்டப்படுத்தி அல்லாஹு தாலா அந்த வணக்கத்தை எதிர்பார்க்கல. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி தோழர் வெயிலில் நிற்கிறார். ரசூல்லா பார்த்து கேட்குறாங்க, அந்த சஹாபிக்கு என்ன நடந்தது? ஏன் அவர் வெயிலில் நிற்கிறார்? அவர் சொல்கிறார், நான் அல்லாஹுக்காக நேர்ச்சை வச்சிருக்கேன். என்னண்டு? வெயிலில் நிற்கிறதாக, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் வெயிலில் நிற்கிறதாக நேர்ச்சை செஞ்சிருக்கேன்னு சொல்கிறார். ரசூல்லா சொல்கிறாங்க, அவரை எனலுக்கு வர சொல்லுங்கள், அவரை எனலுக்கு வர சொல்லுங்கள். அல்லாஹுக்கு இதில் எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் இப்படி எங்களை வணக்கம் செய்ய சொல்லலை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹு தாலா எங்களை
சக்திக்கு உட்பட்டே தவிர சோதிக்க மாட்டான். இன்றைக்கி நோம்பு பிடிக்கிறது கடமை. யார் இந்த மாதத்தை அடைகிறாங்களோ நோம்பு பிடிக்கிறது எங்கள் மீது கடமை. எங்களுக்கு உண்மையிலே சுகம் இல்லை, உடம்புல முடியாமல் இருக்குது, நோம்பை நாங்கள் விடலாம், அனுமதி. அல்லாஹு தாலா எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட சோதனையை தான் எங்களுக்கு தருவான். எங்களை வருத்தி நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் அல்லாஹுக்கு இதில் என்ன இல்லை, எந்த ஒரு தேவையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு பிரயோசனமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கு அந்நியர்களை நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். இன்றைக்கி அந்நியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நிறையவே டேக்களை உருவாக்கினாங்க. லவ்வர்ஸ் டே, என்வர்சரி, திருமணமானா அவங்களுக்கு கல்யாண நாளாம், மதர்ஸ் டே, அந்நியர்கள் தினமா, இன்றைக்கி நேஷனல் டேன்னு 301 வருஷத்தில் 365 நாளும் இருந்தால் அந்த 365 நாளுக்கும் ஒவ்வொரு டேன்னு வச்சிருக்காங்க. அதை இன்றைக்கி எங்களோட சமுதாயம் பின்பற்றுதா இல்லையா? காதலர் தினம்னு சொல்லிச்சேன்னா இன்றைக்கி எங்களால் வெளியே போகலாம், பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்பலாம். அதே போல் திருமணமானவங்க என்வர்சரி, திருமண நாள், கிஃப்ட் கொடுக்கறது, கேக் கட் பண்ணுறது, பொக்கே கொடுக்கறது, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? உண்மையிலே ஒரு ஆளுக்கு நாங்கள் ஹதியா செய்கிறது, கிஃப்ட் கொடுக்கறது அனுமதி, ஹலால், மார்க்கத்தில் அனுமதியான விஷயம். ஆனால் அந்த கிஃப்ட்டை நாங்கள் கொடுக்குறோம்னு செஞ்சோன்னா அது பிரயோசனம் இருக்கணும். இந்த ஃப்ளவர் பொக்கேயில் என்ன பிரயோசனம் இருக்கு? ரோஸ் கொடுக்குறதுல என்ன பிரயோசனம் இருக்கு? எங்கேருந்து வந்தது இது? வேஸ்ட்டாக டஸ்ட்பினுக்கு போக வேண்டிய ஒன்று. ஆனால் இன்று அதை கூட அணுவாக எங்களுடைய சமுதாயம் பின்பற்றுகிறது. நாங்கள் எவ்வளவுதான் இந்த பயான்கள் சொல்லப்பட்டாலும், எவ்வளவுதான் நாங்கள் அதிகமாக இந்த குர்ஆன் எங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டாலும் எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு மாற்றங்களை காணலை. ஏன்? சஹாபாக்களுக்கு குர்ஆன் வசனங்கள் தெளிக்கிய அந்த அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்களுடைய மனதில் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இன்று எங்களுடைய உள்ளங்கள் இல்லாமல் ஆகிவிட்டது. குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய தாக்கம் இன்று இல்லாமலாகி இன்றைக்கு ட்ரெண்டிங் ஃபேஷன் என்று வந்துட்டால் உடனே எங்களோட குழந்தைகள் செய்யுது, உடனே அதை பார்த்து நாங்கள் செய்கிறோம். எந்த அளவுக்கு இன்றைக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் காலுக்கு கீழே கண்டை காலுக்கு கீழே ஆடை அணியரும்ங்கிறது மார்க்கம். ஆண் பிள்ளைகள் கெண்டை காலுக்கு மேலே அணியிறது தான் மார்க்கம். இன்றைக்கி என்ன நடக்குது? பொம்பளை பிள்ளைகள் ட்ரௌசரை ஒசத்தி போடுறாங்க, ஆம்பளை பிள்ளைகள் பணிச்சு போடு. சுபஹான் அல்லாஹ். நாங்கள் யாரை பின்பற்றோம்? மார்க்கத்தில் எதையெல்லாம் எங்களுக்கு அனுமதி என்று தந்திருக்கிறதோ அதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு, எதையெல்லாம் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அனைத்தையும் ஷைத்தான் எங்களுக்கு அழகான முறையில் காட்டுகிறான். இதுதான் அழகு என்று காட்டுகிறான். அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி பின்பற்றிக்கு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கினால், மன் காம ரமலான ஈமானு வஹ்திசாபா, யார் இந்த ரமலானுடைய காலத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவனாகவும் நின்று வணங்குகிறானோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு பெண்கள் மற்ற காலங்களை விட ரமலானுடைய காலத்தில் எங்களுக்கு வேலைகள் கூட, எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் தராவிற்கு போய் நின்று தொழுகிறோமா இல்லையா? காரணம் என்ன? அல்லாஹினுடைய அந்த நேசம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், இந்த 11 மாதங்களும் நான் செய்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இன்று
பல விடயங்களில் நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். எங்களுக்குள்ள சில விஷயங்கள் பராமுகமாகவே போயிட்டு, தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, குர்ஆன் ஓதுறது மட்டும் இபாதத் அல்ல. ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் வழிமுறையாக காட்டினாங்களோ அது அனைத்தையும் நாங்கள் செய்வது கூட இபாதத் தான். இருந்து பிஸ்மில் சொல்லி தண்ணி குடிக்கணும் என்று சொல்லி சொன்னால் அப்படி நாங்கள் குடிப்பது கூட இபாதத். தூங்குவதற்கு முன்னர் 2 ரக்காத் நாங்கள் ஒழு செஞ்சு கொண்டு வந்து தூங்குறோம்னு சொல்லி சொன்னால் அந்த திக்ர்களை, தூங்குறதுக்கு முன்னர் ஓதக்கூடிய திக்ர்களை ஓதிக்கி நாங்கள் தூங்குறோம்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு இபாதத் தான். இன்றைக்கி நாங்கள் இது ரமலானுடைய காலம். இந்த காலத்தில் தான் நாங்கள் என்ன செய்வோம்? அதிகமாக உடுப்பு எடுப்போம். இந்த விஷயத்தில் ஒன்று நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஆம்பளை பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க? டெனிம் போடுறாங்க. பொம்பளை பிள்ளைகளும் டெனிம் போடுறாங்க. ஆனால் இந்த இடத்தில் ஒரு ஆணினுடைய ஆடை பெண் அணிவது சாபத்துக்குரிய ஒரு விடயம். பெண்ணினுடைய ஆடை ஆண் அணிவது சாபத்துக்குரிய ஒரு விடயம். ஆனால் நாங்கள் இதை என்ன செய்யறதில்ல, பெருசாக யோசிக்கிறதில்ல. இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருக்கேன்னு சொல்லிச்சேன்னா ஆம்பளை பிள்ளைக்கும் டெனிம் இருக்கும், அந்த பொம்பளை பிள்ளைக்கும் டெனிம் இருக்கும். இதில் இந்த பெண் அந்த ஆணினுடைய டெனிமை போடுறதோ, ஆம்பளை பிள்ளை பெண்ணினுடைய டெனிமை போடுறதோ ஆகுமானது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன பிர்ரிஜாலி மின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர்ரிஜால். ஆண்களுக்கு பெண் ஒப்பாகுவதும் பெண்களுக்கு ஆண் ஒப்பாகுவதும் ரசூலுல்லாஹ் சபித்த ஒரு விஷயம். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் போகிற அந்த ரிப்பனை முடிய வளத்துக்கு என்ன செய்கிறாங்க? போட்டுக்கு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் போடக்கூடிய மின்னியை போல ஆம்பளை பிள்ளை இன்றைக்கு ஒரு காதில் போட்டுக்கு இருக்குது. நஊது பில்லாஹி மின்ஹா. சாபம்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அல்லாஹினுடைய சாபம்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை தடுத்திருப்பாங்க, இதை செய்யாதீங்க பாவம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படியான விடயங்கள் அல்லாஹினுடைய சாபத்துக்குரிய ஒரு விடயம். இது இன்று எங்களுக்குள் சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிட்டு. அல்லாஹ் எங்களை மென்மேலும் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட இந்த செயல்கள் நாங்கள் அந்நியர்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ரசூலுல்லாவை தூரமாக காண்கிறோம். எங்களுடைய மார்க்கத்தை விட்டு நாங்கள் தூரமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தினார்கள். மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதுதான் எங்களுக்கு மார்க்கம். அப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் இன்று தூரமாக்கி அந்நியர்களை நாங்கள் இன்று எங்களுடைய சகோதரிகளாக ஆக்கி கொண்டோம். அந்நியர்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்கள். அவங்களுடைய மார்க்கப்படி அவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ஆகமானது. இன்றைக்கி புது புது விஷயங்கள் அவங்க உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு பின்னால் போகக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் இருந்துவிடக்கூடாது. ஏன்? நாங்கள் அல்லாஹினுடைய நேசம் எங்களுக்கு வர வேண்டும் என்கின்றதற்காக எங்களை தியாகம் செய்து இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இபாதத் செய்கிற நாங்கள் ஒரு இலகுவான வழி, அல்லாஹ் எங்களை விரும்புறதுக்கான ஒரு வழி அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றார். குல், நபியே நீங்கள் உங்களோட உம்மத்துக்கிட்ட சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டோன்னா. யாரை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்ற சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வை நாங்கள் நேசித்தா ரசூலுல்லாவை பின்பற்றுங்க. இதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். முதலாவது
அல்லாஹு தாலா எங்களை நேசிப்பான், ரசூலுல்லாவை நாங்கள் பின்பற்றினோம். அதே போல் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாவை நாங்கள் பின்பற்றதால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். எவ்வளவு நாங்கள் ஓடி ஓடி இபாதத்கள் செய்தாலும் ரசூலுல்லாவை நாங்கள் எப்போ பின்பற்றுமோ அப்போ அல்லாஹினுடைய நேசமும் எங்களுக்கு கிடைக்கிறது, அல்லாஹினுடைய பாவம் மன்னிப்பு, அவனுடைய நாங்கள் எங்களுடைய செய்ததற்கான பாவம் மன்னிப்பும் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிறது. இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, வீடுகளில் போய் நீங்கள் வேணுமெண்டா அதை பார்த்துக்கொள்ளுங்க. இன்று அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுறதால எங்களுக்கு ஏற்பட்ட சேதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால், 2 சகோதரிகள், இரட்டை சகோதரிகள், ருபீனா ருக்ஸினா என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் வசிக்கிற 2 பிள்ளைகள், முஸ்லீம் இஸ்லாமியர்கள். அவங்க மற்ற அந்நியர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, வீடியோக்கள் செஞ்சு ஃபோனில் போட ஆரம்பித்தாங்க. ரீல்ஸ் போடுவாங்களே பிள்ளைகள், அப்படி அந்த பிள்ளைகளும் என்ன செய்யுது, ஆரம்பத்தில் அவங்கள பார்த்து நாங்களும் என்ன செய்கிறோம், ரீல்ஸ் போடுறோம், நல்ல விஷயத்தை தான் போடுறோம்னு சொல்லி போட ஆரம்பித்தாங்க. முதலாவது ஷோல் ரெப் பண்ணி அழகாக முஸ்லீம் பிள்ளைகளை போல் இருந்தாங்க. சலாம் சொல்லி ஆரம்பிக்காங்க அவங்களோட வீடியோக்களை. என்ன விஷயம் சொல்கிறாங்க தெரியுமா, அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை தமிழில் சொல்கிறாங்க. இறைவன் அல்லாஹ் தாலா தங்களுடைய உடம்பையோ எங்களுடைய வெளித்தோற்றத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக உள்ளங்களையும் எங்களுடைய நற்செயல்களை மட்டும்தான் பார்க்கிறான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லதையே நினைங்க, மற்றவங்களுக்கும் நல்லதையே சொல்லுங்க என்று மீலாத் நபி விழாவுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு வீடியோவை போடுறாங்க. இப்படி கொஞ்சம் காலம் போகுது. தலையில் இருந்த ஷோல், ரெப் பண்ண ஷோல் என்ன செய்யுது, பெரும் ஷோலாக மாறுது, முடி விளங்குற மாதிரி. இன்னும் கொஞ்சம் காலம் போக தலையில் இருக்கிற ஷோல் கழுத்துக்கு மாறிட்டு, அடுத்த கட்டம் ஷோல் இல்லை, வெறும் டொப்போடு நின்று ரீல்ஸ் செஞ்சு போடுறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்தியர்கள், இந்து மதத்தை சேர்ந்த இந்தியாவில் அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, இஸ்லாத்தினுடைய கதாநாயகிகள். சுபஹானல்லாஹ். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன, இஸ்லாத்தினுடைய கதாநாயகிகள். இன்று பல நாடகங்களிலும் படங்களிலும் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இவங்களை கூப்பிட்டு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, கொஞ்சம் பேர் கேள்வி கேட்குறாங்க அவங்கள்ட்ட. அதில் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவங்கள்ட்ட கேட்குறார், இப்படி நீங்கள் நாடகத்திலேயோ அல்லது படத்திலேயோ நடிக்கிறதுக்கு உங்களோட மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, உங்களோட மார்க்கத்தில் அது தடையான விஷயமாச்சு, எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெண்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இன்றும் இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பெண்களை அடக்கி வச்சிருக்கிறாங்களாம், வெளியாக்காம அவங்கள உள்ளுக்கும் அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெளியில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம், எங்களுடைய எதிர்காலத்திற்காக. சுபஹானல்லாஹ். எதை விட்டு வெளியே போயிட்டாங்க, எங்களுடைய இந்த தூய்மையான மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அண்மையில் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம், அட்டாளச்சேனையில் ஒரு முஸ்லீம் புள்ள தமிழ் இனத்துக்கு மதம் மாறிச்சு. அவ சொன்ன காரணம் என்ன, அவக்கு அந்த மார்க்கத்தில் ஆடை சுதந்திரம் இல்லையா. சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு இந்த அந்நியர்களுடைய செலாவணி எங்களுக்குள் தாக்கம் செலுத்தியிருக்கிறது. நாங்கள் இது இந்தியான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை, இது நடக்கிறதுக்கு கொஞ்ச காலம் போதும். இன்றைக்கு எங்களுடைய இந்த அக்கரைப்பத்து, இந்த பாலமுனை, இந்த அட்டாளச்சேனை, இந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்லேயும் வீடியோக்கள் போடப்படுது. இதை பெற்றோர்கள் காண்றாங்களா, கண்டும் காணாமல் இருக்காங்களான்னு தெரியாது. கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது எங்கே ஆரம்பிக்குது? முதலாவதாக எங்களுடைய குழந்தைகள்
ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் வைக்க ஆரம்பித்தாங்க. முகத்தை மட்டும் மறைச்ச மாதிரி போடுவாங்க, இல்லாட்டி முகத்தில் ஒரு கோடு. இப்படி ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ப்ரொஃபைல் தேவையில்லை. ப்ரொஃபைல்லேருந்து ஸ்டேட்டஸுக்கு போய் ஸ்டேட்டஸ்லேருந்து அப்படி ஒரு ரீல்ஸாக மாறி இன்றைக்கி மதத்தை விட்டும் வெளியாகிற அளவுக்கான ஒரு வழியை இது ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வழியை நாங்கள் முதலாவது ஆரம்ப கட்டத்திலே என்ன செய்யணும்? தடை செய்யணும். எங்களோட பிள்ளை ஃபோனில் என்ன ப்ரொஃபைல் போடுது, என்ன ஸ்டேட்டஸ் போடுதுன்னு பார்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. நாளைக்கு மதம் மாறியதற்கு பிறகு நாங்கள் இருந்து யோசித்து பிரயோசனம் இல்லை. அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்கன்னு தெரியாது. எங்களுடைய குழந்தைகள் அந்த வழிக்குள் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதை பாதுகாக்கணும். அண்மையில் நடந்த எனக்கு தெரிந்த என்னோட படித்த ஒரு புள்ளடை, ஒரு அப்பா, அவருக்கு 72 வயது, வெளியூரை சேர்ந்தவர், அண்மையில் இந்த ஒரு கிழமைக்குள்ளே கொலை செய்யப்பட்டார். முஸ்லீம். கொலை செஞ்சது யாரு தெரியுமா? ஒரு முஸ்லீம். 16 வயது சிறுவன், 18 வயது கூட ஆகலை, 16 வயது சிறுவன். அந்த பொடியன் கொலை செஞ்சதுக்கு காரணமாக என்ன சொல்கிறான் தெரியுமா? பணம். அவர்கிட்ட காசு இருந்துச்சு, அது எனக்கு தேவைப்பட்டதால் அவரை கொலை செஞ்சு போட்டுட்டு காசு எடுத்துக்கு போயிட்டார். நஊது பில்லாஹி மின்ஹா. இதெல்லாம் நாங்கள் எங்கே கேள்விப்பட்ட சம்பவங்கள்? தமிழர்களுக்குள்ள இந்தியாவுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றைக்கி எங்களுக்கு தெரிந்த எங்களுடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்தே எங்களுக்கு புரியுது மார்க்கத்தை விட்டு நாங்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்க மனுஷன். அந்நியர்களை நாங்கள் பின்பற்றுகிறது இப்படியான ஒரு கெட்ட செயலுக்கு, பாவமான செயலுக்கு எங்களை வழி நடத்துகிறது. நஊது பில்லாஹி மின்ஹா. நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், அவனுடைய நேசத்திற்காக நாங்கள் இபாதத் செய்யக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நடையிலையும் சரி, உடை பாவனை, இன்னொருத்தரோடு பேசுகின்ற விதமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் அந்நியர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை வைத்து நடந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இன்று நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு விதைக்க வேண்டும். பெருசாக தேவையில்லை. எங்களுடைய சிறு குழந்தைகளே நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி அந்நியர்களுடைய மொழியை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கும் பாய்ங்கிற வார்த்தை தெரியாமல் இல்லை. ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட பாய்ங்கிற வார்த்தை தெரியாமல் இல்லை. ஃபி அமானில்லா என்று சொல்கிற விஷயம் தெரியாது. இங்கிலீஷ் பேசுகிறது இன்றைக்கி என்ன ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக போயிட்டு, எந்த பிள்ளை இங்கிலீஷ் பேசுது என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை பெருமைப்படுறோம். அது ஒரு மொழி. நான் இங்கிலீஷ் பேசலாம்னு சொல்லலை, பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம்னு சொல்லலை. ஆனால் அதை விட எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மதத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆளை சந்தித்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிக் கொடுங்க. அது வெறும் வார்த்தை அல்ல, துஆ. அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை தரட்டும்னு நாங்கள் துஆ செய்கிறோம். வலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொல்கிறோம், உங்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும். சுபஹான் அல்லாஹ். எங்களோட பிள்ளை ஒரு விஷயத்தை செய்யுது, மாஷா அல்லாஹ் சொல்லுங்கள். நாங்கள் எதை சொல்கிறோமோ அதுதான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டல். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காண்றோம், வாவுன்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. மாஷா அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அல்லாஹுடைய நாட்டத்தால் நடந்தது அது. அல்லாஹ் அந்த படைப்பு அல்லாஹினுடைய தூய்மை தன்மை, பிரம்மாண்ட தன்மை உணர்த்துகிறது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே எங்களுடைய வளர்ப்பில் இஸ்லாத்தை ஊட்டி நாங்கள் வளர்ப்போம். அந்நியர்களை பின்பற்றுவதை
மாறு செய்வதை வெறுக்கும் அளவுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை நாங்கள் ஊட்டி வளர்ப்போம். யகூதிகள் நசாராக்கள் எங்களுடைய விரோதிகள். முஸ்லிம் சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடியவர்கள். அவர்களை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்கக்கூடாது. அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் எங்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் பொரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக, அல்லாஹினுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சுவனத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைக்க வேண்டும். இன்று நடக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களும் அனைத்து பாவங்களும் ஷைத்தானுடைய வழிகாட்டலை பின்பற்றி எங்கள் குழந்தைகள் போகிறது. அதனை முதல் நாங்கள் உணர வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் அழகுங்கிறதை எங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் நாங்கள் விதைக்க வேண்டும். இன்று நாங்கள் மரணித்து விடுவோம். நாளை எங்களுடைய சமுதாயமாக மாறப்போவது எங்களுடைய குழந்தைகள். நாங்கள் எதை வழிகாட்டுறோமோ அதுதான் எங்களுடைய குழந்தைகளுக்கும் அதனை பின்பற்றி வரக்கூடிய சமுதாயத்துக்கும் ஒரு வழியாக இருக்க போகிறது. எனவே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி அந்நியர்களை பின்பற்றக்கூடிய ஷைத்தானின் வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக வளர்க்காமல் ஒரு அழகிய முன்மாதிரியாகவும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எந்த அளவுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வழிமுறைகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து அல்லாஹினுடைய திருப்பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அடியானாக நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா எழுப்ப வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.